குட் ஈவினிங். உங்களுக்குள் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஆவியின் மனிதன், அவன் புதிய மனிதன், அவன் உள்ளான மனுஷன். அந்த மனிதன் எவ்வளவு விழிப்புடன் இருக்கிறானோ அந்த விகிதத்திலே நீங்கள் உயிர் வாழுகிறீர்கள். அவன் விழிப்புடன் இல்லாவிட்டால் நீங்கள் உயிரோடு இருந்தாலும் மரித்தவர்களாக இருக்கிறீர்கள். எபேசியர் 3:16 சொல்லுகிறது. நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். உங்களுக்குள் உள்ள ஒருவன் இருக்கிறான் அல்லவா, அவன்தான் ரட்சிக்கப்பட்டவன், அவன்தான் தேவனுடைய மகன், அவன்தான் புதிய மனிதனாக வாழ்கிறான், அவன்தான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவன். நானோ கர்த்தர் இருப்பது போல் இந்த உலகத்தில் நான் அவரை போன்ற இருக்கிறேன் என்று விழிப்புணர்வு பெற்றவன் தான் கிறிஸ்துவின் உடையவன், கிறிஸ்துவின் ஆவியை உடையவன். தேவனுடைய ஆவி உங்கள் உள்ளான மனிதனுக்குள் வல்லமையாய் பலப்பட வேண்டும். உள்ளான மனிதன் விழிப்புணர்வு ஆற்றலால் உறுதிப்பட வேண்டும். விழிப்புணர்வு வேலை செய்யப்பட்டால் நீங்கள் உயிரோடு நடமாடி வாழ்ந்தாலும் தூக்க நிலையில் இருக்கிறீர்கள், இயந்திர நிலையில் இருக்கிறீர்கள், மரித்த நிலையில் இருக்கிறீர்கள். விழிப்புணர்வோடு வாழுங்கள். நாளை சந்திப்போமா? God bless you.